ஹாய் ஹலோ டாக்டர் எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு ஐடி ட்ரீம்ஸ் வேர்ல்டுன்னு இருக்கும். ஸோ அந்த பேஜில் இதுக்கப்புறம் வீடியோஸ் போட முடியாது. பிகாஸ் அந்த ஐடி என்னை விட்டு போயிடுச்சு. சின்ன ஒரு மிஸ்டேக்கால் போயிடுச்சு. ஐ எம் வெரி வெரி சாரி. இந்த ஐடியில் அப்படி எதுவுமே நடக்காது. அதில் கண்டினியூ பண்ணாததுலாம் இதில் நான் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்பவே அதில் வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. மை கசின் அப்சஸ்ட் ஆன் மீ. எனக்கு பார்த்து ரொம்ப கவலையாயிடுச்சு. அதான் உங்களுக்காக மறுபடியும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப மன உடைச்சல் உட்காந்துட்டு இருந்தேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் கைஸ், அந்த ஐடியில் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் இதுக்கும் எனக்கு கொடுங்க ப்ளீஸ். எதுவும் பேச தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒயினை தான் காட்டுறாங்க. ஒயின் ரொம்ப கொஞ்சம் அழுதுட்டு இருக்கா. அப்போது பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, விடு ஒயினா, போராத காலம்ன்ட்டு உங்கள் அம்மா தவறிட்டாங்க தெரியாமல். அதுக்கு நீ என்னடி தங்கம் பண்ணுவ? நீ விட்டு இதுக்கப்புறமேட்டு நீ தான் தனியாக பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒயினுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா, ஒயினோட மாம் டேடும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது அவங்க தான் வீட்டில் வந்து இறுதி சடங்குக்காக படுக்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து தான் ஒயின் ரொம்பவே அழுதுட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது ஒயின் இப்படி இருக்குன்னெலாம் பார்த்துட்டு ஒயினோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏ ஒயின், எதுக்கு அழுவுற? தான் அப்பா அம்மா போயிட்டாங்கல்ல, தான் நாங்கள் இருக்கோம்ல, நீ வா எங்கள் கூட வந்து தங்கிடு. இதுக்கப்புறமேட்டு தனியாக நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஒயின் வந்து அழுதுகிட்டே அவங்க பெரியப்பாவை பார்த்துட்டு சொல்கிறா, இல்லை இல்லை பெரியப்பா, நான் வரல. நான் எதுக்கு உங்களுக்கு என்னால் தேவையில்லாத சிரமம். இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். இங்கே போகும்போது மெமரிஸில் இருக்கு, எனக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஒயினோட பெரியம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒயினா, என்ன நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க? நாங்கள் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும். இங்கே பாரு, நீ ஒன்றும் அனாதை கிடையாதுமா. வீட்டில் தனியாலாம் இருக்கக்கூடாது. தனியாக ஒரு பொண்ணு இருந்தால் யார் யார் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாங்கன்னே தெரியாது உனக்கு. சின்ன பொண்ணாக இருக்கேன், ஒழுங்காக என் வீட்டில் வந்து எனக்கு பொண்ணு இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ இருக்கணும், ஓகே? நீ இனிமேல் என் பொண்ணாரு. உனக்கு ஒரு அண்ணனும் இருக்கான், அவன் பேர் ஜியான் ஜங்குக், ஓகேவா? இனிமேல் நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், ஓகே? நீ வேணான்னு சொன்னாலும் இவங்க நான் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. வயனாலே எதுவும் பேசியிருக்க முடியாது அவங்க பெரியப்பா கிட்ட. பிகாஸ் இவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதே வயனோட பெரியப்பா ஒரு ஃபேமிலி பார்த்தா ரொம்பவே ஒரு மல்டி பில்லியனியர் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போது டைம் பாஸ் ஆகுது. இப்போது வயன்னா அப்படியே அவங்க பெரியப்பாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பா. காரை விட்டு கீழே இறங்கி சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தவளுக்கு ஷாக் மேலே ஷாக்கு. பிகாஸ் அது அவ்வளோ பெரிய ஒரு மேன்ஷனாக இருக்குது. இவன் யோசிக்கிறா, நேற்றுலாம் எங்கள் அப்பா அம்மாவோட சின்னதாக ஒரு அழகான வீட்டில் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் திறமை பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கா. பிகாஸ் இது வரைக்குமே ஒயின் ஒரு சின்ன வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். ஸோ இப்போது உள்ளே போயிட்டோன்னே ஒயினோட பெரியப்பா தான் சொல்கிறாரு, இங்கே பாரு வானா, இனிமேல் இந்த வீட்டில் தான் நீ இருக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் கிட்ட கேட்கணும். இனிமேல் எங்கள் பெரியப்பா சித்தப்பாலாம் சொல்லக்கூடாது. என்னை வந்து டேட்னு சொல்லு, அப்புறம் பெரியம்மாவை மாமன் தான் சொல்லணும், ஓகேவா? அப்படின்ட்டு அவர் ரொம்ப அதெல்லாம் பேசுவோம். ஒயினுக்கு இதெல்லாம் கேட்டோன்னே லைட்டாக சிரிப்பு வந்துட்டு, ஓகே பெரியப்பா, இல்லை அப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறா. எல்லாருமே லைட்டாக மறைச்சவங்க லைட்டாக சிரிச்சிட்டு. ஸோ இப்போது ஒயினோட ரூமை தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒயினும் மேலே அங்கே தான் போயிட்டு இருந்திருப்பா. முன்னாடியே ஒயினோட பெரியப்பா சொல்லியிருப்பார், ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னா நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒயினோட பெரியம்மாவும் அவங்க வந்து மாம் டேட்னே வச்சுருக்கலாம், ஓகேவா? அவங்களும் அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க ஒயின்கிட்ட சொல்லிவிட்டு. ஸோ இப்போது ஒயினோட ரூமில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. ரூமே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. புது இடம் என்ன பண்ணுறதுனே தெரியல, புதுசாக இங்கே வந்துட்டோமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இப்போ வெளில லைட்டாக அந்த மேன்ஷனை சுற்றி பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மேலே டெரஸ்க்கு போகலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு வரலான்னு போவா. ஸோ இப்போது டெரஸ்லேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் கிட்ட தான் ஒயின் போகிறா. போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது, ஹார்ன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இங்கேருந்து இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்ட்டு. எதுவுமே தெரியாமல் போய் ஓடி போய் பார்ப்பா. அங்கே வந்து ஜங்குக் தான் நேக்கடாக ஒரு பொண்ணு கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். இது எனக்கு பார்த்தோன்னே திக்குன்னு ஆயிடுது. என்ன இது,
அப்படின்ட்டு அவள் பார்த்துட்டு திரும்பிக்கிறா. ஜங்குக் இவன் வந்து இப்படி பார்க்கறது நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவான். ஒயின் ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்காம போயிட்டு இருந்திருப்பா. ஓடி போகிறதும் ஜங்குக் பார்த்துட்டு அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணுக்கும் இந்த காசுலாம் தூக்கி வீசிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பொண்ணுமே காசெல்லாம் பொறுக்கிட்டு அவளும் போயிட்டு இருந்திருப்பா. ஒயின் வந்து அங்கே போய் தூரமாக நின்றுட்டு எதையோ பார்த்துட்டோமேட்டு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு அப்படியே வாந்திலாம் வந்துட்டு இருந்திருக்கா. பார்த்தோன்னே அப்படியே இந்த வாமிட்லாம் எடுத்துட்டு அப்படியே நிற்பா. இப்போது பின்னாடிலேருந்து ஜங்குக் தான் வரான். ஏய் யாருடி நீ அப்படின்னு கேட்கும். திக்குன்னு திரும்பிடுறா இவன். திரும்பிட்டு எதுவுமே புரியாமல் அப்படின்னு ஜங்குக்கு தான் பார்க்குறா. அவ்வளோ பயமாக இருக்குது ஜங்குக்கை இப்போ பார்க்கும்போது. அவளுக்கு வந்து இவ தான் ஜங்குக், இவர் வந்து நம்ம பெரியப்பா பையன் அப்படின்னு தெரியும். பட் வந்து ஜங்குக்கு ஒயின் யாருன்னு தெரியாது. ஸோ இப்போது ஒயின் சொல்கிறா, அண்ணா அண்ணா அது வந்து நான் ஒயின், நான் வந்து உங்கள் சித்தப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் வந்து ஒயினை தான் அப் டு பாட்டம் பார்க்குறான். ஒரு மாதிரி டஸ்டி லுக்கில் பார்த்துட்ருக்கான். அவன் பார்க்குறதே ஒயினுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்கா. பயந்துட்டே சொல்கிறா, நான் வந்து உங்கள் சித்தப்பா பொண்ணுன்னு சொன்னல, எங்கள் அப்பாவும் அம்மாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாதுன்னு பெரியப்பாவும் பெரியம்மாவும் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் போயிட்டுருப்பா, ஓடிட்டு இருந்திருப்பா. ஜங்குக்கு வந்து ஒரு செகண்ட் இவள் பயந்து பேசினோடனே சிரிப்பு வந்துட்டு இருந்திருக்கும். அண்ட் ஒயினோட பேக் ஃபேஸை பார்த்துட்டு வா செம்ம கட்டையாக இருக்கா அப்படின்ட்டு மாதிரி டஸ்டி லுக்கில் பார்த்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். ஸோ இப்படி டைம்லாம் பாஸ் ஆகுது. இப்படியே மார்னிங் தான் ஆகுது. இப்போ ஒன் ஆன்ட்டிக்கா ரெடி ஆகிட்டு ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்துட்டு இருக்கா காலேஜுக்கு கிளம்பிட்டு. ஸோ இப்போது எல்லாருமே ஒயினை தான் பார்க்குறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் சுடியில் இருக்கா. இந்த ஜங்குக் வந்து அப்படியே ஒயின் எப்போ மேலேருந்து கீழே வர்றது வரைக்கும் ஜங்குக் வந்து ஒயினை தான் ஸ்டார் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது அப்பா தான் சொல்கிறாரு ஒயின்கிட்ட, இங்கே பாரு ஒயினா, நான் காலேஜ் கிளம்பிட்டியா, வா சாப்பிட்டு வா அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிடுறாரு. அதுக்கு ஒயின், இல்லைப்பா நான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், பால் குடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் காலேஜ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போகலான்னு பாப்பா. அப்போது அப்பா நிறுத்திட்டு, நில்லு வேணா, என்ன போயிட்டே இருக்கீங்க, நீ மட்டுமா தனியாக காலேஜ் போகிற, நீ படிக்கிற காலேஜில் தான் ஜங்குக்கும் படிக்கிறான், சொல்ல மறந்துட்டேன், உன்னோட சீனியர் அவன் 3rd year அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் ஜங்குக் வந்து இருக்கான்றதே நோட்டீஸ் பண்ணுறா. ஒயின் பார்த்துட்டு திக்குன்னு ஆயிடுது, இவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்ட்டு. இவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். அப்படியா அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ ஜங்குக்கோட அப்பாவும், ஜங்குக் நீ தானே காலேஜ் தானே போகிற, ஒயினை கொண்டு போய் அப்படியே விட்டு வந்துடு ஓகே அப்படின்ட்டு அவரும் ஆஃபீஸ் கிளம்பலான்னு போவார். எனக்கு திக்குன்னு ஆயிடுதுன்னு இவனா அப்படின்ட்டு, இல்லைப்பா நானே போய்க்கிறேனே, எதுக்கு அண்ணனுக்கு வேணாம் சிரமம் அப்படின்ட்டு சொல்லவும், அதுக்கு வந்து ஒயினோட அப்பா சும்மா இருக்கேன் ஒயின், அவன் கூட்டு போய் விட்டுருவான் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். ஸோ இப்போது ஒயின் அப்படியே பார்க்குறா. ஜங்குக்கு வந்து வா அப்படின்ட்டு கண்ணை காமிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருந்துருப்பான் முன்னாடி. இவன் கூடலாம் போகணுமா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே போகிறேன், நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. ஸோ இப்போது கார் சீட்டில் போய் உட்காந்துட்டா. இப்போது காரில் உட்காந்து காரில் ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஜங்குக். ஒயினியே தான் பார்த்துட்ருக்கான். ஒயின் இவன் பார்க்குறது நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இவன் என்னையே பார்க்குறான், எனக்கு இவன் மாறினாலே பயமாக இருக்குது, முறைச்சி பார்க்குறானே ஐயோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் ரொம்ப கிட்ட வந்துட்டு இருந்திருப்பான். எனக்கு ஒன்றுமே பிடிக்காது, டக்குன்னு இவன் பின்னாடி போயிடலான்னு அப்படியே சாஞ்சிட்டு இருந்திருப்பா. அண்ட் வந்து அவன் சீட் பெல்ட் தான் போட வந்திருப்பான். அதுக்கு தான் ஒயின் இப்படி பயந்துட்டு இருப்பான். இவன் சீட் பெல்ட்டில் போட்டுகிட்டே ஒயின்கிட்ட சொல்கிறான், ஏய் இனிமேல் என்ன அண்ணன் கூப்பிடாத ஓகே அப்படின்னு சொல்லும். எனக்கு ஒன்றுமே புரியல, இல்லை நீங்கள் எங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லும். அப்படியே பார்த்து முறைக்கிறான் ஜங்குக். எனக்கு பார்த்தோன்னே திக்குன்னு ஆயிடுது. சரி கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு உட்காந்துக்கிறா. ஒயின் வந்து இப்படி பயப்படுறத பார்த்து ஜங்குக் லைட்டாக வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக் சைடை பார்த்தோன்னா அவன் வந்து சரியான ட்ரக் அடிக்ட்.
இருக்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்று வச்சுட்டு இருந்திருப்பான். சரியான உமனைசர். பொண்ணுங்கன்னு இருந்தால் தான் உனக்கு தூக்கமே வரும். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு, ஒரு நாளைக்கு ஒரு சரக்கு, அந்த மாதிரி பெரிய ரவுடி கேங்ஸ்டர், இந்த மாஃபியா மாதிரி அவன். ஸோ இந்த காலேஜ் படிக்கிற வயசில் இவ்வளோ பார்த்துட்ருப்பான். ஸோ இப்போது மைண்டை பற்றி பார்த்தோன்னா அவன் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, அட் த சேம் டைம் ரொம்ப ஷார்ப் மைண்டடானது. ஸோ இதே போதும்னு நினைக்கிறேன் இன்ட்ரோ. ஸோ போயிடலாம். ஸோ இப்போது இவங்க காரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜங்குக் ஒரே ஒரு இடத்துல நிறுத்திடுவான். அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி டார்க் வைப்டடாக இருக்குது. காலங்காத்தாலே அந்த இடமே மாதிரி இருட்டா ஒரு மாதிரி சந்து மாதிரி இருக்குது. இங்கே ஏன்டா நிறுத்தலான்ட்டு வாயின் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா ஜங்குக்கை. ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு அவளுக்கு. ஸோ இப்போது ஜங்குக் தான் அப்படியே கீழே இறங்கிடுறான். அப்போது அந்த இடத்துல இருந்த ஒரு பொண்ணு ரொம்பவே ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. இதை வந்து மைண்ட் பார்த்துட்டு, ச்சீ என்ன ட்ரெஸ்ஸுடா இது அப்படின்ட்டு அவ்வாறு பார்த்துட்ருக்கா. அவளோடது இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, கொஞ்சம் குனிஞ்சா கூட எல்லாம் தெரியும் போல், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இப்போது அவள் ஒருத்தி தான் நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ அந்த பொண்ணு ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஜங்குக்கோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே கடிச்சு வைக்கிறா. இதெல்லாம் மைண்ட் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறாங்க வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போது ஜங்குக் வந்து அந்த பொண்ணு ரொம்பவே ஹாட்டாக கிஸ் பண்ணுவான். அவனுக்கு பண்ணாத இடத்துக்குலாம் கைப்படும் அவனுக்கு. ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து நல்லாவே வந்து ஜங்குக்கு வந்து இன்னும் டெம்ட் ஏற்றிட்டு இருக்கா. ஜங்குக்கும் வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே இந்த மாதிரி நல்லாவே ஃபோர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வாயின் பார்த்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே வாய் மேலே கையை வச்சிடுறா. கோவமாகவும் வருது, சேம் டைம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் திடீர்னு கோவம் வந்து அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு, ஜங்குக் உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, கேவலமாகவே இல்லையா, நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அதுவும் நடு ரோட்டில் பப்ளிக் பிளேஸில், சே நான் இனிமேல் உன் கூட வரமாட்டேன், இருடி அப்பக்கிட்டே உன்னை மாட்ட விடுறேன், நான் சொல்கிறேன் இல்லையான்னு பாரு, எனக்கு தனியாகவே போய்க்க தெரியும், இனிமேல் நான் கூட வரமாட்டேப்பா அப்படின்ட்டு அவட்டு சொல்லிட்டு ஏதோ புலம்பிட்டு போகலான்னு பார்ப்பா. இந்த ஜங்குக் இதை கேட்டுட்டு செம்ம காண்டாயிட்டு இருந்திருக்கும் தயவுல அப்படின்ட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சிலே எரிஞ்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் வந்து ஒயின் கிட்டே தான் வரான். ஒயின் ஒரு 2 ஸ்டெப் தான் முன்னாடி எடுத்து வச்சுருப்பா. இப்போது பின்னாடியே ஜங்குக் வந்துட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பான். என்ன சொன்னேன் அப்படின்ட்டு வந்து மிரட்டி கேட்கும் போதே அப்படியே அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டிருப்பான் ஒயினால் 1 செகண்ட் என்ன நடந்துச்சுனே தெரியல. பிகாஸ் அவள் போகலான்னு போயிட்டு இருந்திருப்பா. அவளை வந்து இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் இப்படி போட்டானே அவளுக்கே ஒன்றும் பேச முடியல. என்னடா இதுன்ட்டு அப்படியே இது மாதிரி கண்ணில் 1 செகண்ட் தியாசே வந்தது, அப்படி பயப்படுறா. ஜங்குக் வந்து அந்த கார் உள்ளே வந்துட்டு காரை லாக் பண்ணிடுறா. இவன் இந்த சைடு வர்றதை பார்த்து அனதர் சைடு இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ண போவா. பட் அதுவுமே ஜங்குக் வந்து லாக் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறா. ஜங்குக் வந்து ஒரு மாதிரி கொலை வெறியில் இவளை பார்த்துட்டு இருக்கான். என்னால் என்ன பேசுறதுனே தெரியல. என்ன பண்ணுறீங்க, விடுங்க நான் போகணும் அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறா. ஜங்குக் வந்து அப்படியே அவள் காலை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் முன்னாடி இப்போ சொல்லு, நான் சொன்னேன் என்ன பார்த்தா கேவலமாக இருக்கும் உனக்கு, ஏய் நான் எவ கூட போனோம் உண்மையிருக்கு முன்னாடி வந்தது தூ உங்கள் அப்பா கிட்ட சொல்கிற அளவுக்கு உனக்கு திமிரு இருக்கு, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் ஜியான் ஜங்குக் டி, என் முன்னாடி என் பேரை சொல்லவே எல்லாம் நடுங்குவானுங்க, எனக்கு இவ்வளோ கொழுப்பு அப்படின்ட்டு அவளோட நல்லாவே இது மாதிரி டீப் கிஸ் பண்ணுறான். அவளோட கழுத்துக்கு கீழே பிடிச்சி அப்படி அமுக்குறான் அந்த ப்ரெஷ் சைட்லாம். எனக்கு வந்து 1 செகண்ட் வந்து பிளாங்க் பேப்பர் மாதிரி இருப்பா. என்ன நடக்குதுன்னே புரியாது. இவன் இந்த மாதிரி ஒன்று எடுத்திருப்பான்னு நினச்சிக்கவே மாட்டா. பிகாஸ் அடிப்பா அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ ஒயின் வந்து ரொம்பவே கதறா. விட்டுருங்க, நான் சொல்ல மாட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் சாரி, சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே கதறா. ஜங்குக் எல்லாம் காதலே வாங்காமல் இவ்வளோ கொழுப்பு இருந்தா அப்படின்ட்டு ஒயினோட நெக்கை பிடிச்சி அப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு மூச்சும் விட முடியல, அவ்வளோ பெயினாகவும் இருக்குது. ஜங்குக் பிடிச்சி கழுத்துக்கு கீழே ரொம்பவே கடிச்சு வைக்கிறான். அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒயினுக்கு.
ப்ளீஸ் ஐம் சாரி அப்படின்ட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறா. மூச்சு வாங்குது அவளுக்கு. ஸோ இப்போது ஜக்குக்கு வந்து இதோட நிறுத்தினா பத்தாதுடி உனக்கு அப்படின்ட்டு பேண்ட்டு தான் பிடிச்சி இழுக்கலான்னு போவா. 1 செகண்ட் ஒயின் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது, தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி ஐ ஸ்வேர் இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜங்கு போயிட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு ரொம்ப அழுவோம். அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்ட்டு சொல்லவும் நான் கூப்பிட மாட்டேன், ப்ராமிஸ், நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், சாரி அப்படின்ட்டு. அவளும் வந்து ரொம்ப அழுவதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து அவ்வளோ சிரிப்பாக இருக்கு அவனுக்கு. பிகாஸ் வந்து ஒயினோட கதற பார்த்துட்டு அவன் ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். ஸோ இப்போ ஒயின் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு யார் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ இப்போது ஜங்குக்கும் அவனுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அப்படியே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். உட்காந்த உடனே ஒயின் சொல்கிறான், நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் பார்த்து ஒரு முறை தான் முறைக்கிறான். அப்படியே சைலண்ட்டாக போன மாதிரி உட்காந்துக்கிறா. இப்போது அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே டைம் பாஸ் ஆகி இப்போது காலேஜோட என்ட்ரன்ஸில் தான் நிறுத்திடுறான் ஜங்குக். இப்போது ஒயின் தான் கீழே இறங்கிட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு வந்து கீழே இறங்கிட்டு இருந்திருப்பா. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். என்னது ஷால் தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறான். கார் உள்ள தான் அந்த ஷாலுமே இருக்குமா, அதை அப்படியே எடுத்து வந்து ஜங்குக்கு வந்து ஒயினோட மூஞ்சிலே தூக்கி அடிச்சிடுறான். விட்டா போது சாமின்ட்டு ஒயின் அப்படியே ஓடியே போயிட்டு இருந்திருப்பா. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். ஸோ இப்படியே டைம்லாம் பாஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் டைமில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போது ஒயினும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கேன்டீன்லேருந்து வெளில வந்துட்டு இருந்திருப்பா. ஜங்குக் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான், அவனை பார்க்கும் போதே பயமாக இருக்குது. என்னைக்காச்சும் ஒன்று வச்சு செய்வேன்டா ஒன்று அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு வன்மத்தோடையே அவனை புலம்பிக்கிட்டே போயிட்டு இருந்திருப்பா. அவள் கார்டன் ஏரியாவில் தான் போயிட்டு இருந்திருப்பாளா. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி கேட்குது. ஸோ என்னடா இது அப்படின்ட்டு அந்த ரூமில் தான் போய் பார்ப்பா. ஸோ பார்த்துட்டு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே லைட்டாக உள்ளே போய் பார்ப்பா. அந்த ஜன்னல் சைடு தான் ஏதோ கேட்குதுன்ட்டு ஜன்னலுக்கு வெளில போய் பார்த்தான்னு பார்த்தா அது கார்டன் ஏரியா தான், முட்டை சந்து மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அவன் வந்து நல்லா பார்க்கும்போது தான் அவங்க ஒருத்தன் அடித்து கொலை வெறியில் படுத்துட்ருக்கான். அவன் வந்து கதறான், விட்டுருங்க ஜங்கு, விட்டுரு ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு அப்படின்ட்டு அப்படியே கையெழுத்து கும்பிட்டுட்டு அப்படியே குட்டி போட்ட வாக்கில் அழுதுட்டு ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். அவன் வந்து யார் இவன் இப்படி ரத்த வெள்ளத்தில் இருக்கான், காயெல்லாம் பலமாக இருக்கே அப்படின்ட்டு இவன் யார்கிட்ட பேசுகிறான்ட்டு கொஞ்சம் திரும்பி தான் பார்ப்பா. அது ஜங்குக் தான். ஜங்குக்கு வந்து எவ்வளோ திமிர் இருந்தா அத்தா நார் இடத்துக்கு நீ வரலான்னு பார்ப்பேன், அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரால் எடுத்து அந்த பையனோட ஜால்வான்லேயே அடிச்சிருப்பான் டைட்டாக. அப்படியே அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒயினுக்கு ஹார்ட் பீட்டே ரேஸ் ஆகுது. ஜங்குக்கு வந்து ஒரு உமனைசர்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் அவன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறானேன்ட்டு அவளே அறியாமல் ஃபோன் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது அந்த வீடியோவும் அந்த ஃபோன் நடக்கிறதையும் தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த பையனை போட்டு நல்லா அடிச்சிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ பிளட்டாக வருது. அவன் ஆஃப் ஐஸில் விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்கான். பட் ஜங்குக்கு வந்து எதையோ சாதிச்ச மாதிரி போட்டு அப்படி அந்த பிளட்டெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒயின் பார்த்துட்டு இவன் நிஜமாலே சைக்கோ தான், எப்படி போட்டு அடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இங்கே போகலான்னு பார்ப்பா. அவள் போகிற சவுண்ட் வந்து ஜங்குக்கு நல்லாவே கேட்டிருக்கும். அண்ட் வந்து அந்த ஜன்னலாண்டு தான் போய் பார்ப்பா. அவள் பார்க்குறதுக்குள்ளேயே ஒயின் போயிட்டு இருந்திருப்பா. பட் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து போயிருக்கா அப்படின்ட்டு பின்னாடி இருக்க அவன் ஆளுங்கிட்ட ஒரு கண்ணு தான் காட்டுவான். அவன் ஆளுங்கன்ற அங்கே இருக்க காலேஜ் பசங்க தான். அவனுங்கெல்லாம் இதோ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தல அப்படின்ட்டு சொல்லவும் ஏதோ ஒரு பொண்ணு போல் எடுத்துகிட்டு வந்த ஐட்ட காட்டுங்க
அப்படின்ட்டு அவனும் போயிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது ஜங்குக்கோட அந்த ஆளுங்கள்லாம் ஜங்குக் கிட்ட வந்துட்டு, தலை கண்டுபிடிச்சிட்டோம் தலை அப்படின்னு சொல்கிறானுங்க. யார் அது? தெரில தலை, ஏதோ உங்கள் வீட்டு பொண்ணாமா சொன்னாங்க. புரியல, அவன் வீட்டு பொண்ணா? என்னடா சொல்கிறீங்க? தெரில தலை, பேர் வந்து லீவ் வாயினாமா, உங்கள் தங்கச்சி முறை வருமாமா, அந்த பொண்ணு தான் ஏதோ வீடியோ எடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க தலை. அவளா அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நானே அவளை ஒன்றும் நினச்சேன், அவன் விட மாட்டா போலியே, மாட்டின்னு சாவ போகிறான், அது மட்டும் தெரிஞ்சு போச்சுரா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒயனை தான் பார்க்க வரான், நீ செத்தடி என் கையிலன்ட்டு. ஸோ இப்போது வயன்தான் கிளாஸில் இருக்கா, அவளுக்கு கிளாஸ் போகிறதே தெரியல. பிகாஸ் அவளுக்கு அவனை ஃபுல்லாகவே ஜங்குக் மேலே தான் இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல அவளுக்கு. தெரியாதனமா போயிட்டோமோ, அவன் பார்த்துருப்பானோ? சிச்சா, பார்த்துருக்க மாட்டான். இல்லை பார்த்துருந்தானா நான் செத்தேன், ஏன்டி வீடியோலாம் எடுத்து தொலைச்ச அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அதே டைமில் ஜங்குக் தான் அந்த கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறான். அந்த டோராண்ட சாஞ்சிக்கிட்டே இவங்களை தான் பார்க்குறான். இவங்க வந்து எதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கான்ட்டு நல்லா உத்து போகிறீங்க. ஜங்குக் தான் யாரை பார்க்குறான் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி முறைக்கிறான் அவங்கள. நீங்கள் வந்து உடனே குடிச்சிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு போனோம் அவ்வளோ சீக்கிரமா? டேய் பார்த்து 2 தானடா இருக்கும், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு மறுபடியும் நம்மளை தான் பார்க்குறானா அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே பார்க்குறீங்க. ஸ்டில் ஜங்குக் உங்களையே தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ இப்போது ஜங்குக் நக்கலாக ஸ்விப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பான். என்ன போயிட்டான், எதுக்கு பார்க்குறானே தெரியலையே. நம்ம போய் அவனை வீடியோ எடுத்ததுக்கு பார்த்தானா, இல்லை சும்மா பார்த்துட்டு போ. ஐயோ என்ன இந்த வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிடும் அப்படின்லாம் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கா. எப்படியே அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போது என்ன கிளாஸை விட்டு வெளில வரலாம், சுற்றி முற்றி பார்க்குறா. 2-3 பசங்கிட்ட அவளையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு நல்லா தெரியுது அது ஜங்குக்கோட ஆளுங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது அவள் என்ட்ரன்ஸ்லலாம் பார்க்குறா, ஜங்குக்கோட கார் மாதிரி தான் நிற்கிது. ஐயோ இப்போது வெளில போனால் பண்ணிடுவானுங்க போலே அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் வந்து மினி தான், வேணா எங்கே போகிற, இப்படி போனவா அப்படின்ட்டு கையை பிடிக்கிறா. அப்போ வந்து அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துட்டு இருந்திருக்கும். அதுவா மினி, நீ போ, நான் அதோ வந்துடுறேன், வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்படின்ட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இவ சொல்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஆளுங்களும் சரி போயிட்டு வருவானுங்க போல், அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்கள அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இப்போது வேணும் போயிட்டு இருந்திருப்பா. போகும்போதே ரெஸ்ட் ரூம் பக்கமாக தான் போயிருப்பா. என்ன பேசுறதுனே தெரியல. சுற்றி முற்றி பார்க்குறா, அந்த சைடு யாருமே கிடையாது. அங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இப்போது அந்த டோர் வழியாக போயிடலாம், ஸோ வெளில போகிற ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த டோர் கிட்ட தான் போவான். போயிட்டு அந்த டோரே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்படியோ போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பா. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில தான் பார்ப்பா. திக்குன்னு ஆயிடுது அவளுக்கு. அண்ட் வந்து அங்கே நிற்கிறது வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி யாரும் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னோடய பர்ஸ் வாலெட் ஏதோ இங்கே தொலைஞ்சிருச்சு, அதே இருக்குதா அந்த, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஓடி விடுப்பா. அவரும் ஒன்றுமே புரியாமல் என்ன இவங்க அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இப்போது சுற்றி முற்றி அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த கிரவுண்ட் சைடு அந்த எட்டிக்கு தான் பார்ப்பா. என்ன இது, இங்கேயே நிற்கிறானுங்களே எல்லாம் அப்படின்ட்டு இன்னொரு சைடாக போயிட்டு இருந்திருப்பா. அது வந்து பக்கத்துலேயே ஒரு காம்பவுண்ட் இருக்குமா, அது எகிரி குச்சி போயிடலான்ட்டு எப்படியும் எகிரி குச்சி வெளியே வந்துட்டு இருந்திருப்பா. இப்போது கேப் பிடிச்சி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. ஸோ சேஃப்டா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இரு, அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, வீட்டில் தான் இருப்பாங்களோன்ட்டு கால் பண்ணலான்ட்டு இப்போ ஃபோனு தான் எடுப்பா. ஃபோன் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். இப்போன்னு பார்த்தா இந்த ஃபோன் டெட் ஆகணும். நான் அவங்கிட்ட எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டான்னா
இல்லை இல்லை, வீட்டில் கண்டிப்பாக அப்பா அம்மா இருப்பாங்க. இருப்பாங்கன்னு நம்புகிறேன். எங்கேயாச்சும் வெளில போனால் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க. ஓகே, இருப்பாங்க இருப்பாங்க. வயன், எதையும் போட்டு மனசெல்லாம் குழப்பிக்க கூடாது வயன். ஓகே, நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும். அவளே மோட்டிவ் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. ஸோ இப்போது அவளுக்கே தெரியாது பின்னாடி ஒரு 5-6 கார் அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வருதுன்ட்டு. ஸோ இப்போது அவள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சுற்றி முற்றி அந்த வீடு தான் பார்க்குறா. மணி இப்போ ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். ரொம்ப ஈவினிங், ரொம்ப டிம் லைட்டாக இருக்குது. ஸோ இப்போது உள்ளே தான் போகிறா. உள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. லைட் எதுவுமே இல்லை. என்ன யாரும் போடலை அப்படின்ட்டு அவளே எல்லாத்தையும் போட்டுடுறா. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கணும். சச்சா, இல்லை இல்லை, அப்பா வந்து உள்ளே தான் இருப்பாங்க. போய் அம்மா ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே தான் போகிறாங்க. அப்போ யாருமே இல்லை. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. பிகாஸ் வீட்டில் ஒரு மைட் கூட இல்லை. இப்போ பக்கத்தில் டேட் ரூம் தான் இருக்கும். அவங்களும் போய் பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு ஹால்வேல தான் நின்றுட்டுருப்பா. இப்போ உள்ள ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்டோன்னே ஒயின் வந்து பின்னாடி தான் திரும்பி பார்ப்பா. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். மாதிரி கோல்டு ஃபேஸில் டெரராக வந்துட்டு இருக்கான். ஒயின் பார்த்தோன்னே அப்படி வேர்த்து கொட்டுது. அங்கே ஏசி போட்டிருந்துமே அப்படி ஸ்வெட் ஆகுது. ஒயின் தான் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அவன் வந்து ஒயின் கிட்ட வந்துடுறான். ஜங்குக் ஒயினை தான் முறைச்சி பார்க்குறான். ஒயின் வந்து அண்ணா குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக் இன்னும் முறைக்கிறான். குட் ஈவினிங் ஜங்குக், நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவள் போகலான்னு பார்க்குறா. உடனே ஒயினை வந்து பிடிச்சி திருப்பிடுறான். அவன் கையை பிடிச்சி, ஏய் நான் தான் சொன்னல என் பேச்சு நீ வரவே கூடாதுன்ட்டு. எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் பண்ணுற சம்பவம்லாம் நீ பார்த்துட்டு இருந்திருப்ப. தான் நானே உன்னை விடணும்னு நினச்சாலும் நீ என்னை விட விட மாற்றியவன் அப்படின்ட்டு பிடிச்சி அப்படியே பெட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்போது அவனோட ரூமுக்கு தான் ஒயின் வந்துட்டு இருந்திருப்பா. ஒயின் வந்து கீழே இறக்கி விட்டுட்டு டோரை தான் க்ளோஸ் பண்ணுறான். ஒயின் வந்து கீழே இறங்கிட்டோன்னே ஜங்குக்கு பார்த்துட்டு அந்த ரூமை தான் பார்க்குறா. அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ரொம்ப புகையாக, ரொம்ப ஸ்மோக்கியாக, அங்கங்கே ட்ரக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இதெல்லாம் ஒயினுக்கு பார்த்துட்டு திக்கு திக்குன்னு இருக்குது. அப்படியே பின்னாடி தான் திரும்பலான்னு பார்ப்பா. அதுக்குள்ளே ஜங்குக் வந்து ஒயினோட நெக்லேயே வந்து ஒரு ஷார்ட் வைப்பான். ஒயின் வந்து அந்த இடத்துல அடித்தோடனே அப்படியே மயங்கியிருப்பா. ஸோ இப்போது இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஒயின் தான் கண்ணை அப்படியே லேசாக முழிக்கிறான் ஆஃப் ஐஸ்லேருந்து. அவன் வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுறா. அது ரொம்ப குளிருது அவளுக்கு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா. அவள் கை கால் கொண்டு எல்லாமே கட்டி போட்டிருக்கு. அண்ட் வந்து அவள் இப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்கா. ஸோ இப்போது அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா அவள் இன்னுமே நேக்கடாக இருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே வந்து கத்தலான்னு போகும்போது அவள் வாயும் வேறு பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாரா பண்ணான்ட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது தான் அங்கே ஜங்குக் தான் அப்படியே அவன் டிஷர்ட்டை கழட்டிட்டு ஆஃப் டிஷர்ட்டோடு நின்றுட்டுருக்கான். அப்படியே நின்றுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு சிகரெட்டை பஃப் பண்ணிக்கிட்டே லைட்டாக ஸ்க்ரூட் பண்ணுறான். எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன பேசுறதுனே தெரியல. ஜங்குக் அப்படின்ட்டு அவளால் பேசவும் முடியல. அப்படி வந்து கத்தணும்னு நினைக்கிறா. பட் அதுவுமே முடியல. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் வந்து ஒயினோட மேலே அப்படியே ஏறிட்டு அப்படியே ஒயினுக்கு வலிக்குன்னு கூட யோசிக்காமல் அப்படியே அந்த பிளாஸ்டர் எடுத்து பிச்சிடுறான். பிச்சிட்டோடனே ஒயினுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை தான் பார்க்குறா. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்கு. ஜங்குக் விட்டுருங்க ப்ளீஸ். ஐம் சாரி, அவன் பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படின்ட்டு ரொம்பவே அழுகுறா. அவளோட அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஜங்குக் தான் லைட்டாக ஸ்முக் பண்ணிட்டு, எவ்வளோ கொழுப்பு இருந்தா, எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் வந்து
பார்த்துட்டு வீடியோ வேறு எத்தனை பேருடி நீ சிரிப்பாக வருதோ அந்த சில்லி வீடியோ வச்சுட்டு என்னால் என்ன பிடுங்க முடியும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்லாப் தான் பண்ணுறான். என்னால் முடியல. ஸோ இப்போ தான் ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் ப்ளீஸ், தெரியாமல் பண்ணிட்டேன் ஜங்குக், ஐம் சாரி ப்ளீஸ் விட்டுருங்க, இவங்க பேச்சுக்கு வர மாட்டேன், ப்ளீஸ் ஜங்குக், ஐம் சாரி ப்ளீஸ் விட்டுருங்க. கெஞ்சிடி ஒத்தா, நல்லா கெஞ்சு. நானே உன்ன மாதிரி இப்படி கொண்டு வரணும்னு நினச்சேன், பட் நீயே வந்து மாட்டிக்கிட்ட வைத்தேன். அந்த மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு, நல்லா கெஞ்சிடி. ஜங்குக் ஐம் சாரி ஜங்குக், பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேச்சு. ஜங்குக் வந்து வாய்னா டீப்பாக கிஸ் பண்ணுறான். வாய்னுக்கு அதில் ப்ரீத்தே விட முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு கீழே வரைக்கும் போகுது. அவனோட கை வந்து நல்லாவே ப்ளே பண்ணுது. ஒரு மான்ஸ்டர் மாதிரி வாய்ன்கிட்ட நடந்துக்கிறான். ஒரு கண்ட்ரோலே இல்லை. பிடிச்சி அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். வாய்னோட நெக்கெல்லாம் நல்லாவே பைட் பண்ணி வைக்கிறான். அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வாய்னால் பொறுத்துக்கவே முடியாது. ரொம்பவே பெயினாக இருந்திருக்கும். வாய்ன் வந்து அவன் பெட்டுக்கிட்ட தான் கட்டி போட்டிருப்பானா, எப்படி அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அவுத்துட்டு இப்போ ஜங்குக்கை தான் பிடிச்சி தள்ளி விடுவா. ஜங்குக்கு இன்னமும் கோவமாயிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தா நான் உன்னை கட்டி போட்டா நான் கிட்ட வரும்போது உம்மால நீ என்னையே இப்படிலாம் பண்ணுவேன் விடுறீங்க அப்படின்ட்டு பிடிச்சி நல்லாவே அடிக்கிறான். அவனோட ஸ்னாப்லேயே என்னால் பேசவே முடியல. அப்படியே ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக இன்செக்ட் பண்ணுறான் உள்ள. ஜங்குக் 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 எடுத்துங்க, ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ், ஐம் சாரி ஜங்குக், ஐம் சாரி விட்டுருங்க ப்ளீஸ். இப்படி வந்து நல்லாவே கத்தி புலம்புறா. பட் ஜங்குக் வந்து விடுற பாடே கிடையாது. என்ன போட்டு நல்லாவே குடும்பப்படுத்துகிறான். இப்படி டைம் பாஸ் ஆகுது. இப்போது வயந்தான் ஒரு ஆஃப் ஆயிடுல. ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவளால் பேசவே முடியல. பட் ஸ்டில் ஜங்குக் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவன் கான்ஷியஸ்லி இல்லை. பட் இப்போவுமே ஜங்குக் ஸ்டில் வாயினை விடவே இல்லை. அப்படியே பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ சொல்கிறான், நான் நினச்சதை விட செம்ம கட்டடி நீ அப்படின்ட்டு அப்படியே லாங்காக கிஸ் பண்ணிட்டு அப்படியே வாயினை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். வயனுக்கு பேசவே முடியல. அப்படியே அவளும் லைட்டாக அப்படியே மயங்கிட்டு இருந்திருப்பா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது மார்னிங் ஒரு 5:30 தான் இருக்கும். வயன் வந்து அப்போ தான் கண்ணு முழிக்கிறா. அப்படியே சுற்றி முற்றி அந்த ரூமை பார்க்குறா. அது ஜங்குக்கோட ரூம் தான். பக்கத்தில் ஜங்குக் வந்து ரொம்ப டக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே உடம்பெல்லாம் பார்க்குறா. அப்படி அவ்வளோ காயமாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் இறங்குறா. அவளால் இறங்கவே முடியல. அவ்வளோ பெயினாக இருக்குது பாடி ஃபுல்லாக. இப்போ அப்படியே கீழே இறங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து, அவளால் நடக்கவே முடியலனாலும் அவளோட ஸ்டொமக் பிடிச்சிட்டு நடந்துட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போகிறா. ரூமுக்கு போயிட்டு அப்படியே இந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிறா. ஸ்டில் மைண்ட் இப்போ வரைக்குமே நெக்டாக தான் இருக்கா. அவளுக்கு சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படி அழுகிறா பர்லமாக. ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அவள் ஃபோனு தான் போய் பார்க்குறா. மணி இப்போ ஒரு 5:30 ஆகுது. இப்போ வந்து மிரர் முன்னாடி தான் போய் நிற்கிறா. அவளால் பேசவே முடியல. பிகாஸ் அவள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ ஹக்கி பைட்ஸாக இருக்குது. அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அவள் கண்ணெல்லாம் அப்படி பழுந்திருக்கு. அப்படியே அவ்வளோ ரெட்டாக இருக்குது. உடம்பு பூராவே பிங்கிஷாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வலியில் அப்படி அழுகிறா. அண்ட் வந்து டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் எந்திரிக்கிறான். இப்போ டைம் ஒரு 10 o'clock கிட்ட இருக்கும். இப்போது வயனோட ரூமை தான் நாக் பண்ணுறான். பார்த்தா வயனோட ரூம் லாக்கில் இருக்குது. ஸோ இப்போது ஸ்பேர் கீ போட்டு உள்ளே வரான். ஸோ வயன் வந்து அப்படியே பாவமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா.
இப்போது ஜங்குக் தான் ஒன் சைட் மிஸ்பர் ஆகி பார்த்துட்ருக்கான். ஒயின் வந்து நீ லென்த்துக்கு ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாளா, எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் கூட ஒயின் அவ்வளோ அழகாக இருக்கா. இதுதான் ஜங்குக் ஒரு மாதிரி ஆன்னு பார்த்துட்டு மிஸ்மரைஸ் ஆகி ஜங்குக் வந்து அவனே அறியாமல் அப்படியே ஒயனோட கன்னத்தை தான் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவன் நேற்று அடித்து வச்சதெல்லாம் பார்க்குறான். அது அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நம்மளெலாம் பண்ணுறோன்னு தெரியாமலே அவன் அப்படியே தொட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போது ஜங்குக்கோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறவன் எந்திரிச்சிட்டு அப்படியே ரொம்ப பயந்துட்டு அப்படியே அந்த ரூமோட கார்னரில் போய் அப்படியே லெக்ஸை ஹக் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு ஓனா அழுகிறான். என்ன பேசுறதுனே தெரியல ஜங்குக்கு. இவ்வளோ நாள் ஒயின் வந்து இப்படி பயப்படுறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தவன் இப்படிலாம் பண்ணோன்னு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அப்படியே ஒயின் கிட்ட தான் போகிறான். போயிட்டு அப்படியே ஒயனை தான் அப்படி குனிஞ்சு பார்க்குறான். அவன் அப்படியே இன்னும் அழுதுட்டு தான் இருக்கா. இப்போது ஜங்குக்கு சடனாக ஏதோ ஞாபகம் வருது. அப்படியே ஒயனோட ஹேரை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்துட்டு அவனை பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படின்ட்டு மறுபடியும் அவன் அலறான். இப்போது ஜங்குக் ஒயனை பார்த்துட்டு ஏய் அந்த வீடியோ எங்கடி, அந்த வீடியோ எங்கடி உன் ஃபோனு அப்படின்னு கேட்கவும் ஜங்குக் வந்து நெக்கை பிடிச்சி டைட்டாக அமுத்திக்கிட்டே கேட்பாளா. அதனால் என்னால் பேசியிருக்க முடியாது. ஸோ இப்போ அவள் அப்படியே கையை மட்டும் காட்டுவா. அதை வந்து ஜங்குக் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அங்கே தான் இருக்கும் ஃபோனு. அதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சில் போட்டிருப்பா. நான் சொல்ல சொன்னாங்க ஒன்று, அதாவது மாமும் டேடும் அவங்க 2 டேஸ்க்கு அப்ராட்க்கு போயிருக்காங்க ஒரு மீட்டிங்ட்டு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோன்ட்டு. பட் சொன்னால் நான் நினைக்கிறதுல எப்படி நடக்கும் சொல்லு. சரி ஓகே போகிறேன் பாய் அப்படின்ட்டு அவன் மட்டும் நக்கலாக கேஷுவலாக போயிட்டு இருந்திருப்பான். இப்போ தான் அவன் எனக்கு புரியுது ஏன் மாம் டேடும் வீட்டுக்கு வரலன்ட்டு. இதை ஏன் ஜங்குக் சொல்லாமல் இருந்தாலும் புரியுது. அவளால் பேசவே முடியல. இப்போ ஜங்குக் வந்து ஹாலில் தான் ஒருத்தவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க காலில். ஸோ இப்போ இவ யார்கிட்ட பேசுகிறான்ட்டு ஜங்குக்கை வந்து ஒயின் வந்து தூரத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணுவான். அப்போ ஜங்குக்கில் அங்கே தானே என்னடா எப்பயோ ஒரு கேஸ் தானே தலை, நீ தான் தலை வரணும், எல்லாத்தையும் சப்ளைலாம் எடுத்து வச்சாச்சு, அந்த ட்ரக்கு பொண்ணுங்க பார்ட்டின்ட்டு இன்னைக்கு நைட்டு மஜா தலை அப்படின்ட்டு அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். ஒயினும் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக கேட்டுட்டு இருக்கா. இவன் ஏதோ பண்ணுறான்ட்டு. இந்த ட்ரக்கில் என்னாச்சு அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நேற்று தான் தலை வந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் எடுத்து வச்சிட்டேன், நீ வா தலை அப்படின்ட்டு சொல்லவும் சரி ஓகேடா 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு அவனும் கட் பண்ணியிருப்பான். இவன் வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறான்ட்டு ஜங்குக்கு தெரியாது. ஸோ இப்போ அவனும் போயிட்டு இருந்திருப்பான். இப்போது ஜங்குக்கோட கார் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வெளில போன அடுத்த செகண்ட் வந்து எனக்கு மூச்சே வருது. அப்படி அவளால் எதுவுமே பேசியிருக்க முடியாது. அப்படி உட்காந்து அழுவா. அவள் அழுகிறது கதறா. இப்போ அவள் கத்துறது வெளில வரைக்கும் கேட்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெயினில் கத்திட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண, சும்மா விட மாட்டேன்டா, நான் சும்மா விட மாட்டேன். பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமாக போச்சு அவனுக்கு. ஏன் இப்படிலாம் பொண்ண, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டா, நீ நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டு ஏதோ ஒரு பென்ட்ரைவை தான் பார்த்துட்டு அழுதுட்டு தான் இருக்கா. இப்போ அந்த டைமில் அவன் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கோட அப்பா அம்மா தான். ஸோ இப்போது அவங்க தான்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு எடுத்து ஹலோன்னு சொல்கிறா. அவங்களும் என்ன பண்ணுறான், சொல்லாமல் மறந்துட்டோம்மா, நம்பர் வேறு சேவ் பண்ண மறந்துட்டேன்டி தங்கம், நீ என்ன பண்ணுற, ஜங்குக் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டான் தானே, அப்புறம் வந்து அவன் வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறேன் நேற்றே சொல்லிட்டான், என்ன அம்மா இவ்வளோ பேசவே மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ தான் ஒயின் வந்து நோட்டீஸே பண்ணுறா. பிகாஸ் இவ்வளோ நேரமும் அவள் வந்து வெறும் தான் சொல்லிகிட்டு இருந்திருப்பா. அவளுக்கு மைண்டே வேறு எங்கேயோ இருந்திருக்கும். கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொன்னோடனே தான்
அப்படியே ஷார்ப் ஆகுறா. சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு கேட்கும். ஜங்குக் போயிட்டான் தானே அப்படின்னு சொல்லும். இவளால் எதுவுமே பேச முடியல. போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லவும், இப்போது ஜங்குக்கோட அப்பா தான், என்னாச்சுமா வாய்ஸே சரியில்லை, என்னாச்சு அப்படின்ட்டு ஃபோன் வாங்கி கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் ஒரு கோல்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அவனோட அம்மா சொல்கிறாங்க, சரி ஓகேம்மா, நான்லாம் வந்து டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கணும் ஓகேவா, மெயின்ஸ் யாரும் வரமாட்டாங்க, புதுசாக ஒருத்தவங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கேன், குக் மட்டும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க, ஜங்குக்குமே அவங்க கொடுத்துருவாங்க ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லவும், ஜங்குக்கு நான் எங்கேம்மா அப்படின்னு கேட்கும். அவன் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பான், அங்கே வந்து அவங்களுக்கு கொடுத்துப்பாங்க, இங்கே உனக்கு வந்து இங்கே பண்ணி வச்சுருவாங்க, நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லும். இல்லைம்மா, நான் நல்லாவே சமைப்பேன், நான் சாப்பிட்டுட்டு ஜங்குக்குனாக்கும் கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேனே. அண்ணா பாவம் இல்லைம்மா, யாரோ இது சமைச்சு கொடுக்குறாங்க, ஏன் அவங்க தங்கச்சி நான் சமைச்சு தரக்கூடாதா அப்படின்ட்டு இந்த மாதிரி அவள் கேட்குறா. அதுக்கு ஜங்குக்கோட அப்பா, என் பொண்ணுன்னா என் பொண்ணு தான், சரி ஓகேம்மா நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி வைக்கிறேன், பார்த்து பத்திரமா இரு அப்படின்ட்டு இப்படிலாம் பேசிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஃபைன் அந்த மிரர் முன்னாடி நின்றுட்டு அந்த பென்ட்ரைவ் பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், சின்ன எவ்வளோ படப்படுத்துல நீ, எனக்கு எவ்வளோ கிஃப்டாக கொடுத்துருக்கேன், நீ எல்லாத்தையும் உனக்கு திரும்ப கொடுத்தே திருவண்டா, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு கண்ணாடி பார்த்துட்டு கண்ணெல்லாம் அப்படி கலங்குது, எல்லாம் அப்படியே தொடச்சிட்டே இருக்கா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ டைம் ஒரு 8:30 தான் இருக்கும். ஒயின் வந்து ஒரு பிளாக் கலர் ஃபேன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாப் போட்டுட்டு இப்போது மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு ஸ்பை மாதிரி கிளம்பிகிட்ருக்கா வெளில. அவளோட பிளாக் கலர் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இப்போ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா, வேறு எங்கேயும் போகல, ஜங்குக்கோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகிறா. கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு அவள் வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வெறும் காட்ஸாக தான் இருக்காங்க, பேக் சைடு டோர்லேயும் அப்படி தான் இருக்காங்க. வழக்கம் போல் காம்பவுண்ட் எகிரி குச்சிட வேண்டியது தான் அப்படின்ட்டு அவளுக்கு லெக்ஸெல்லாம் அவ்வளோ பெயினாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் கூட பொருள்படுத்தாமல் ஜங்குக் மேலே இருக்க கோவத்தில் ஏதாச்சும் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்ட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சிடுறா. இப்போது ஒயினோட மைண்ட் செட் என்னென்னா, அங்கே போய் ஜங்குக் வந்து நிறைய இல்லீகல் வேலை பார்த்துருப்பான். ஐ மீன் வந்து அவன் வந்து காலில் ஜங்குக் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும் போது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு கேமராவில் ஷூட் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போவாள். ஸோ இப்போது அவள் இருக்கிற இடம் வந்து லைட் செட்டிங்லாம் இருக்காதா, அதனால அவள் போகிறது யாருக்கும் தெரியல. ஸோ இப்போது பின்னாடி இருக்க ஒரு எமர்ஜென்சி டோர் வழியாக உள்ளே போயிடுறா, ஐ மீன் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே. ஸோ இப்போது ஸ்டெப்ஸ் வழியாக மேலே தான் ஏறிட்டுருக்கா. மேலே வந்து போய் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே எல்லாமே சில கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு குட்டியாக ஸ்டோர் ரூம் இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுறா. இப்போ அந்த சுற்றி முற்றி பார்க்கும் போது தான் தெரியுது அங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது, அது ரொம்ப மேலே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு மேலே ஏறி பார்க்கலான்ட்டு பார்க்கும் போது தான் எனக்கு தெரியுது அங்கே இருக்க ஃபுல் வியூவுமே எனக்கு தெரியுது. ஐ மீன் அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஹாலில் இருக்க ஃபுல் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போது ஒயின் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. அண்ட் வந்து அவளோட கேமராவை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறா, வீடியோ கேமராவை எடுத்து. அங்கே வந்து ஜங்குக்கையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிடுறா, அவனை நல்லாவே ஜூம் பண்ணுறா. அவன் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருக்கான். ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா, கொடுக்குற ட்ரக்ஸை வாங்கிட்டு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், மணிஸ் எல்லாம் வாங்கிட்டு. ஸோ இப்போ அவள் பக்கத்துலேயே 2-3 பொண்ணுங்க இருந்து அவனை நல்லாவே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வயிறு எரியுது, நீ திருந்தவே மாட்டடா சி அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் வந்து அவள் ஒரு இடத்த நல்லாவே ஜூம் பண்ணி நோட்டீஸ் பண்ணுறா. அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறான். அந்த பொண்ணு இந்த பார்ட்டிக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கா. ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, ரேப் மாதிரி நடக்குது அங்கே. ஸோ இப்போது ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போது ஒயின் அதெல்லாம் ரொம்பவே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் தான் அந்த பொண்ணு அப்படி பண்ணுவானா, ஜங்குக்கு இது தெரியாது இப்படிலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போது
இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு நீ செத்தடா என் கையில் அப்படின்ட்டு அங்கே நடக்கிற இல்லீகலான விஷயத்தெல்லாம் எடுத்துடுறா. ஸோ இப்போது ஜங்குக்கோட காதுகிட்ட தான் வந்து அவனோட ஆள் வந்து ஒருத்தன் சொல்கிறான், அசிஸ்டன்ட், தலை யாரோ உள்ள நுழைஞ்சிட்டாங்க தலை. யாரா அதுன்ட்டு எந்திரிச்சு நிற்கிறான். தெரில தலை, ஏதோ ஒரு பொண்ணாமா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் ஷார்ப்பாக வரான். எந்த பொட்டடா அது மாலை ஏன் கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே வருதா? ஏய் வர வரையும் என்னடா பிடிங்கிருந்தீங்க? சரி இருக்கட்டும், இப்போ எவ்வளோ இருந்தாலும் குத்துக்கிடுவாங்கடா அப்படின்ட்டு சொல்கிறான். வயன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. பட் அவளுக்கு கேட்கணுனால இங்கே எதோ தப்பாக நடக்குது போல், சென்ஸ் பண்ணிட்டானுங்க போல் அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த செகண்ட் பார்த்துட்டு யாரோ கதவை தட்டுவாங்க. இப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்டாக கேட்குது. இவளுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ இப்போது வாயின் சுற்றி முற்றி பாப்பா. அங்கே வந்து இந்த மெய்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு காஸ்ட்யூம் இருக்குது. டக்குன்னு அதை எடுத்து போட்டுப்பா. போட்டுட்டு இப்போ டோர் தான் ஓப்பன் பண்ணுறா. அங்கே வந்து சில கார்ட்ஸ் எல்லாம் தான் நிற்கிறாங்க. ஓ மெய்டா, எதுக்கு டோர் லாக் பண்ணிங்க? அதுவும் சார் தெரியாமல் லாக் ஆகிடுச்சு. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு இருந்திருப்பா. அவங்களும் பெருசாக கண்டிருந்துக்க மாட்டாங்க, மெய்ட் தானே அப்படின்ட்டு. ஸோ இப்போது வாயின் தான் அப்படியே கொஞ்சம் கீழே போகிறா. ஜங்குக் அப்போ அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான், வெளில போயிருப்பான். ஸோ இப்போது வாயினுக்கு இன்னுமே வசதியாக போச்சு. ஒரு ஜூஸ் ட்ரேவை வச்சுட்டு அதுக்கு கீழே அந்த கேமராலாம் வச்சுட்டு யாருக்குமே தெரியாமல் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கா. அண்ட் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ரூமை தான் பார்க்குறா. அவன் மேலேருந்து பார்த்து அந்த மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு பொண்ணும் அந்த ஒரு பையனும் தான் இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறா, என்னை விட்டுன்ட்டு. அண்ட் அந்த பையன் வந்து ரொம்பவே அந்த பொண்ணு பாடாப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் இன்னும் ஜூம் பண்ணுறா. அதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இந்த நிலமையில தானே நானும் இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் அவன் கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு. ஸோ இப்போது அப்படியே போயிட்டு இருப்பா. போயிட்டு இப்போது ஜங்குக் வந்து அந்த கேமராவை தான் பார்க்குறாங்க. அங்கே பார்த்து அங்கே இருக்கிறது வயன்தான். பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ அப்படின்ட்டு இப்படி என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ இப்போது உள்ளே தான் வந்து பார்க்குறான். அப்போ தான் ஒயின் வந்து பால்கனி வழியாக போயிட்டு இருந்திருப்பா. ஸோ அது பேக் ஃபேஸை பார்த்தோன்னே ஒயின் தான் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போது எல்லாருமே பிடிக்க சொல்கிறான். பட் அதுக்குள்ளே ஒயின் வந்து காம்பவுண்ட் ஒரு எகிரி குடிச்சிட்டு பைக்லேருந்து போயிட்டு இருந்திருப்பா. இவன் ரொம்ப ஸ்பீடாகவே போயிருப்பாளா. ஜங்குக் வந்து இவன் இன்னும் இங்கே தான் இருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ இவன் இங்கே இல்லை சென்ஸ் ஆகிட்டோன்னே ஒயின் அது வரைக்கும் பாதி தூரத்துக்கு இப்போ அவங்க மேன்ஷனுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பா. பிகாஸ் ஒயினுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே நடக்கிற சம்பவம்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க போல் நான் தான்ட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்திருப்பா. இப்போது ஜங்குக் தான் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒயின் வந்து எந்த சைடு போகிறான் அப்படிலாம் பார்க்கல. அவனோட மேன்ஷனுக்கு தான் போயிட்டுருப்பான், எப்படியும் அங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஜங்குக் வரத்துக்கு முன்னாடி ஒயின் வந்து உள்ளே போயிருப்பா. உள்ளே போகும்போதே வாட்ச்மேன் நல்லா குரட்டு விட்டு தூங்கிட்டு இருப்பான். ஸோ இதாண்டா சாக்குன்ட்டு இது சைலண்ட்டாக போயிருப்பா. சைலண்ட்டாக போயிட்டு அவளோட ரூமில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போது ஒரு பெரிய பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போது ஜங்குக்கோட கார் சவுண்ட் கேட்குது. ஒயினுக்கு லைட்டாக பயமாயிடுது. வந்துட்டானா அப்படின்ட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ ஜங்குக் தான் காட்டுறாங்க. அவன் நேராக வந்து கதவை ஹிட் பண்ணிவிட்டு உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு ஒயினோட ரூமுக்கு தான் நேராக போவான். பார்த்தாங்க ஒயின் இருந்திருக்க மாட்டா. அவளோட ட்ரெஸ்ஸஸ் கிளாத்தஸ் எதுவுமே இருந்திருக்கா, திங்ஸ் முத கொண்டு. அண்ட் வந்து அதெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கத்துறான், இன்னும் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அப்படியே போகிறான். போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த மேன்ஷன் ஃபுல்லாகவே தேடிட்டான். பட் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்டிருப்பான். வாட்ச்மேன் வந்து இல்லை சார், ஒரு 1 or 2 hours முன்னாடி மேடம் வெளில போனாங்க, பட் இன்னும் வரலையே சார் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கு இன்னும் கோவமாயிடுது. இன்னும் வரலையா அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு இப்போ அவன் போயிட்டு இருந்திருப்பான். ஒயின் வந்து ஜங்குக்கோட கார் சவுண்ட் கேட்டோடனே தான் வெளியே வந்துட்டு இருந்திருப்பான். அவன் எங்கே வந்துட்டு இருந்திருப்பான், நான் ஜங்குக்கோட ரூமில் ஜங்குக்கோட பெட்டு கீழே இருப்பான். ஸோ இப்போது அவன் எந்திரிச்சிட்டு இப்போ பால்கனி வழியாக தான் பார்ப்பா. ஜங்குக்கோட கார் வெளில போயிட்டு இருந்திருக்கும். சரி தப்பிச்சோண்டா அப்படின்ட்டு அவளும் போயிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது
அவளோட வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஐ மீன் அவளோட சொந்த மாம் டாட் இருந்த வீட்டுக்கு தான். ஸோ இப்போது போயிட்டு அந்த வீடு உள்ளே தான் போகிறா. அந்த வீடு அவள் எப்போ எப்படி வச்சுட்டு போனாலோ அதே மாதிரி இருக்குது. அந்த பேக்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு கதவை லாக் பண்ணுறா. லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடே ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த மூணோட லைட் மட்டும்தான் ஜன்னல் வழியாக வருது. அண்ட் அந்த விண்டோக்கு பக்கத்தில், ஐ மீன் விண்டோட ஷேடோவில் அப்படியே போய் அங்கே உட்காந்துக்கிறா. சோஃபாவுக்கு பக்கத்தில் தரையில். ஸோ உட்காந்துட்டு அந்த வீடை சுற்றி முற்றி பார்க்குறா. அதில் அவ்வளோ நல்ல மெமரிஸ் இருந்திருக்கும். மா ஏம்மா விட்டு போன? அப்பா ஏன் விட்டு போனீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. என்னால் முடியலப்பா. நான் இங்கே இருந்திருக்கணும். ரொம்ப உடம்பு வலிக்குது. எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க நீங்கள்? அந்த ஜோக்குக்கு சும்மா விட மாட்டேன்னா. பொண்ணுங்க தான் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. அவனுக்கு எவ்வளோ கெட்டவனா இருக்கான் அப்படின்ட்டு அவன் கதறி அழுதுட்டு இருக்கா. அவ்வளோ அழுகிறா. அழுதுகிட்டே அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே படுத்துட்டு இருந்திருப்பா. ஸோ எப்படி ஒரு மார்னிங் ஆகுது. அண்ட் இன்றைக்கி தான் ஜங்குக்கோட மாம் டாடும் வந்துட்டுருப்பாங்க. ஜங்குக்கை பிடிச்சி கத்துறாங்க, எங்கடா போனா அவள் இங்கே தானேடா இருந்தா அப்படின்ட்டு. மாமும் டாடும் பிடிச்சி அப்படி கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒன்றுமே தெரியல. பிகாஸ் அவன் நைட்டு ஃபுல்லாகவே தேடிட்டு இருந்திருப்பான் ஒயனை. பட் ஒயன் எங்கே போயிருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஸோ இப்படி டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஒயனை தான் காட்டுறாங்க. ஒயன் ஒரு மார்னிங் டைம் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா. வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குது அவள் ஃபேஸில் சன்லைட் இப்போது பக்கத்தில் இருக்க அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு லேப்டாப்பில் போட்டு அந்த வீடியோ தான் பார்க்குறா. அவள் ஷூட் பண்ணதெல்லாம் அது பார்க்கும் போதே அவளுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அவள் ஒன்று ஷூட் பண்ணியிருப்பான்னு சொன்னல, ஒரு பொண்ணு ரொம்பவே மிஸ்ஹிவ் பண்ணுவான்ட்டு. அவன் அந்த இடத்துல இருந்தும் அவளால் அது ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அவள் தான் மாட்டிப்பாள்ல. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே விட மாட்டேன்டா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டணும், அதுக்கு மேலே நீ போட்டணும், நான் போட்ட வைப்பண்டா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ இப்படியே ஒரு டைம் பாஸ் ஆகுது. ஒரு 11 o'clock கிட்ட இருக்கும். இப்போ ஒயன்னா அவரோட டேட்க்கு தான் கால் பண்ணுறா. அவளுக்கு நிறையவே கால்ஸ் வந்திருக்கும். ஜங்குக்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருப்பா. ஸோ இப்போ ஜங்குக்கோட டேட்க்கு தான் கால் பண்ணுறா. அவன் காலை டக்குன்னு எடுத்துகிட்டு, ஒயன் எங்கே ஒயன் போன நீ? நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வேணாம் ஜங்குக்கு சொல்கிறான், என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும். அப்பா அம்மா பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும். நான் இங்கே தான் இருக்கேன்டி ஒயன், எங்கம்மா போன நீ அப்படின்ட்டு கேட்கும். அப்பா அம்மா நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு 11 o'clock நான் சொல்கிற ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காதீங்க, ப்ளீஸ் வந்துடுங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா கால் பண்ணவும் எடுக்கவும் இல்லை ஒயன். அவரும் சரி சொல்கிறாள், இந்த டைமுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு லொக்கேஷன்லாம் அமுச்சு விட்டுருப்பாளா, அந்த டைமுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போது ஒயன் தான் இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணுறா. அது வேறு யாரும் இல்லை, ஒயன் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவங்க இப்போ ஒரு போலீஸாக இருக்காங்க. ஸோ இப்போ அவருக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஒயன் என்னமாச்சு இப்போ கால் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும். அங்கிள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ப்ளீஸ் எதுவுமே கொஸ்டின் கேட்காதீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு சொல்கிற நேரத்துக்கு வந்துடுங்க ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லவும். இப்போது ஒயன் எந்த நிலமையில் இருக்கான்ட்டு அவரால் புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகேம்மா, நீ லொக்கேஷன் அனுப்பிச்சு நான் வந்துடுறேன். ஓகே அங்கிள் தேங்க்யூ அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறா. இப்போது வந்தால் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறா. கிளம்பிட்டு அந்த ரூமும் புக் பண்ணிவிட்டு அங்கே தான் நிற்கிறா. ஸோ இப்போது ஒரு 12:30 ஆகுது. அந்த போலீஸ் தான் ஃபஸ்ட்டு வராரு. வந்துட்டு இப்போ ஹாலில் தான் நிற்கிறாரு. என்னாச்சு ஒன், ஃபோனில் பேசும்போது வாய்ஸே சரியில்லை, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்.
நடந்தது எல்லாமே பென்ட்ரைவில் எடுத்து வச்சிருப்பாள்ல, அதுலேருந்து எல்லாத்தையுமே லேப்டாப்பில் போட்டு அவருக்கு காமிச்சிட்டு இருந்திருப்பா. காமிச்சிட்டு என்னை இதெல்லாம் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்ட்டு இதெல்லாமும் சொல்கிறா. இப்போது அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஜங்குக்கா இதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அவர் எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாரு. ஸோ இப்போது இப்படிலாம் இருக்கச்சு ஜங்குக்கோட மாம் டாடும் வந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்போது உள்ளே வந்துட்டோன்னே ஜங்குக்கோட அப்பா தான் கேட்குறாரு, வான் சார் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கேட்கும். நடந்தது எல்லாமே ஜங்குக்கோட அப்பா அம்மா கிட்ட அந்த போலீஸ் சார் சொல்லிடுறாரு. இப்போது இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒயனை தான் பார்க்குறாங்க. ஒயனை அழுதுட்டு நிற்கிறா. ஸோ இப்போது அவரோட டேட் தான் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒயனை. சிச்சி அழுவாதம்மா, எனக்கு எதுவும் தெரியல, இப்படிலாம் நடந்திருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு சொல்லவும் இப்போ ஒயன் அவளோட ஷாலு தான் கழட்டுறா, அவளோட நெக்கெல்லாம் காட்டுறா. அங்கே பார்க்கவே ஏதோ அப்படி புரண்டு வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஒயனோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது இவ எப்படி இருந்திருக்கான்ட்டு. அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு 1 செகண்ட் அவங்க கண்ணே கலங்கிடுது. அப்படியே ஒயனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் ஒயனா என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல அவங்க 2 பேருக்குமே. இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீடியோலாம் காட்டுறாரு. அப்போ தான் ஃபுல்லாகவே புரியுது ஜங்குக்கோட அப்பாவுக்கு இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு. பாருங்கங்க, நம்மக்கிட்ட நல்ல பையன் மாதிரி இருந்துட்டு எவ்வளோ கொடுமையான வேலைலாம் பார்த்து வச்சுருக்கான். சி எப்படி இருக்கா நீங்கள் அப்படின்ட்டு கேட்கவும் அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என் பிள்ளையா இதுன்ட்டு அவரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் தான் கேட்குறாரு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஒயன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. ஸோ என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது சார், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், ஓகேவா, ஒயன் இது என்கிட்ட காமிச்சிருந்தாலும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு தான் சார் கொடுத்துருப்பேன். என் பிள்ளையாவே இருந்தாலும் அவன் பண்ணுறது தப்பு, இதுக்கு அவன் அனுபவிச்சு ஆகணும். அவன் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவ்வளோ இதுவாக போயிட்டாங்களா அவனுக்கு எல்லாம். பொண்ணும் இருக்குல்ல, அந்த திமிர் எப்படியாச்சும் குறையணும் சார், நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்ட்டு இப்போ அவர் கேஸும் கொடுத்துட்றாரு. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் ஏதோ ஒரு வண்டி வர சவுண்ட் கேட்குது. இப்போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே. ஒயன் ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கோட அம்மா கிட்டேருந்து எல்லாருமே வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது ஜங்குக் கிட்ட தான் வசிச்சுன்னு சொல்கிறான், தலை ஏதோ ஒரு போலீஸ் வண்டி வருதாமா அப்படின்னு சொல்லணுன்னே ஜங்குக் வந்து அப்போ ஒரு பொண்ணை தான் நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான் லேப்பில் உட்கார வச்சுட்டு. அந்த பொண்ணு 1 செகண்ட் அப்படியே கீழே தூக்கி போட்டுட்ருப்பான், தன்னடா சொல்கிற அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறதுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டுருப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து. இப்போது ஜங்குக் தான் ஒரு கொலவெறியாக அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறான். ஸோ அது பின்னாடியே வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மாலாம் இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மாக்கெலாம் என்ன பேசுறதுனே தெரியல. பிகாஸ் அவங்க இது வரைக்குமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஜங்குக் ஒரு பொண்ணை வந்து லேப்லலாம் உட்கார வச்சுட்டு இருந்திருக்கானே அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போது அந்த ஆஃபீஸர் தான் ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. ஜங்குக் அடுத்தடி அடிக்கிறதுக்குள்ளேயே 2-3 பேர் வந்து பிடிச்சிடுறாங்க பின்னாடி வந்து. பிடிச்சிட்டு கையை வந்து லைட்டாக அப்படியே பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் ஒன்றுமே புரியல. ஷோ தயாரியா நீ அப்படின்ட்டு. இப்போது ஜங்குக் வந்து அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். டேட் என்ன நடக்குதுங்க, ஸ்டூப்பிடாக பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு அப்படியே கத்துறான் அவ்வளோ கொலவெறியில். ஸோ இப்போ உங்கள் டேடும் வாய மூடு, பேசுகிற நீலாம் எனக்கெல்லாம் வேணும்டா, என்னென்ன பண்ணி வச்சிருக்க நீ, என் காசை வச்சு இப்படி தான் பண்ணுறியா நீ, தூ என் பிள்ளையாருன்ட்டு இவ்வளோ கேவலமாக ட்ரக்ஸ் விற்றுக்கிட்டு அதுவும் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு ஒயன் என்னடா பண்ண உனக்கு, உனக்கு தங்கச்சி முறைடா, அவ்வளோ போய் இப்படி பண்ணுவியா சி அப்படின்ட்டு அவரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. ஜங்குக்கோட அம்மா, ஏன் ஜங்குக் இப்படிலாம் பண்ண, உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குடா, சே சின்ன பொண்ணு அவ்வளோ போய் அப்படி பண்ணி வச்சிருக்க, என்னால் முடியல. இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்கா ஜெயிலுக்கு போயிரு,
போய் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டு வாடா அப்படின்ட்டு அவங்க புலம்புறாங்க. ஸோ இப்போது இவங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒயன் தான் நிற்பா. அப்படியே அப்போ தான் முன்னாடி வருவா. ஜங்குக் அப்போ அவளை பார்த்து முறைக்கிறான். ஒயன் நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டே வரா. இவன் இப்படி ஸ்மைல் பண்ணுறத யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ஜங்குக்கு கிட்ட வரா. நக்கலாக சிரிச்சிட்டே சொல்கிறா, நீ செத்தடா மவனே அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக் எகிரி அடிக்கலான்னு வரான். பட் அவனால் முடியல, பின்னாடி நிற்கிறாங்க. அப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறவங்க அவங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன் அவங்க அப்பா அம்மாக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஜங்குக்கு பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போது என்ன சொல்கிறா, என்ன ஜங்குக் கோபமாக வருதா? இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் இப்போ எதுவுமே என்ன பண்ண முடியாதுல்ல? உன்னால் இப்போ என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஒத்துக்கோடா அப்படின்ட்டு நக்கலாக சொல்கிறா விருப்பேற்றுற மாதிரி. ஜங்குக் அதெல்லாம் கேட்டு அவ்வளோ கோவமாக வருது. இப்போ அப்படியே ஜங்குக் சொல்கிறான், அத்தா நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், சும்மா விட மாட்டேன் வான், நல்லா வாங்க விட்டு என்கிட்ட நல்லா அனுபவப்படி அப்படின்னு சொல்லவும், சி வாயமோடு பெரியவனாட்டம் பேசுகிறேன் போட அப்படிக்கா, உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையா? பொண்ணுன்னா அவ்வளோ கேவலமாக போயிட்டாலடா உனக்கு? நீ நினச்சது தான் இங்கே நடக்கணுமா? மற்றவங்களோட பெயின் என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? போய் அனுபவிச்சுட்டு வாடா அப்படின்ட்டு சொல்லவும் இன்னும் ஜங்குக் கத்துறான். உன்னை சும்மா விட மாட்டேடின்னு சொல்லவும் ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் பண்ணிடுறான் வான். ஜங்குக் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறான். அப்போ வான் சொல்கிறா, என்னன்னா எதுவுமே புரியலையா? எல்லாமே பிளாங்காக இருக்கா? என்ன நடக்குதுன்னு தெரியலையா? பின்ன நீங்கள் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கீங்க நீங்களும் உங்கள் ஆளுங்களும் அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே அவங்க ஆளுங்களை கை காட்டுறா. என்னன்னா உண்மைதானே, உப்பு தின்னா எவனாக இருந்தாலும் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். என்னண்ணா என்னை பார்த்து மறைச்சிட்டே இருக்கீங்க? நான் எந்த தப்பு பண்ணலண்ணா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ட்டு சும்மா வந்து டிஎஸ்பி சார்கிட்ட சொன்னேன். அவர் பார்த்தா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. சரி விடுங்கண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நக்கலாக சொல்கிறா. இதெல்லாம் பேச பேச ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக வருது. அப்படியே அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். டேட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஸ்டூப்பிடாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படி கத்துறான். அடிச்சு வாய மூடு, என்ன ஸ்டூப்பிடாக இருக்குது, நல்லா விட்டு வச்சதே தப்புடா, நீ பண்ணுறதுக்கெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? சி நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உன்னை கூப்பிட்டு போய் சைக்கோபாத் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கணும்டா. நான் அப்போ பண்ண தப்பு இப்போ வளர்ந்து போய் நிற்குது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். ஒரு நைட் டைம் இருக்கும். அவனோட ரூமில் வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்போது மணியும் ஒரு 2:30 கிட்ட இருந்திருக்கும். அவங்க டேட் வந்து ஒரு மாதிரி தண்ணி குடிக்கணுன்ட்டு வெளில வந்திருப்பாங்க. அப்போது ஜங்குக்கோட ரூமை க்ராஸ் பண்ணும் போது தான் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். ஏதோ ஒரு சவுண்டு கட் பண்ணுற மாதிரி. இப்போ அவரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் போவார். ஸோ அப்போது ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. அப்போது வந்து ஜங்குக் வந்து அவன் இவ்வளோ நாளாக வளர்த்துட்டு இருந்த ஒரு கேட்டை அப்படியே கொடூரமாக கொலை பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேட்டோட ஃபேஸ்லலாம் குத்தி குத்தி பச்சை பண்ணி அப்படி வந்து சைக்கோபாத் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து அவங்க டேட் பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி மெடிக்கல் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து ஜங்குக்கும் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் நார்மலாக, எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ இதுவுமே அவங்க டேட் வந்து நம்பிட்டு இருந்திருப்பார். சரி நம்ம பையன் பழையபடி ஆயிட்டான் போல், இனிமேல் இப்படிலாம் சைக்கோ மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுருப்பாரு. ஸோ அதுலேருந்தே ஜங்குக் வந்து வீட்டுக்கு தெரியாமல் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் இங்கே சொல்லவும் இன்னும் வந்து ஜங்குக்கு கோவமாக வருது. ஓ இது வேறு இருக்கா அப்படின்ட்டு சார் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு. ஆமாம் சார், இதையும் சொல்லணும்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாச்சும் பண்ணுங்க சார். இவன் எனக்கு உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் என் சொத்தெல்லாம் அனுபவிக்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் ஒயின் செல்லத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிடுறேன். ஆனால் இவன் பழையபடி மட்டும் ஆனால் போதும் சார். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி அனுப்புங்க
அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு கோவமாக வருது இதெல்லாம் கேட்டுட்டு. ஒயின் இன்னும் பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடா என்னை அடிக்கணும்னு தோணுதா அப்படின்ட்டு ஜங்குக்கோட கன்னத்தில் தான் கை வச்சுட்டு இருக்கா. சொல்லு ஜங்குக், உனக்கு கோவம் வருதா? கோவம் வருது போல், சரி வரட்டும். ஏய் ஒயின் கிட்ட செத்தனா அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறா. இப்போ வச்சுட்டே சொல்கிறா, என்னடா செத்த, உனக்கு என்ன அவ்வளோ விளையாட்டா போச்சாடா இதெல்லாம்? டேய் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க தெரியுமாடா நீ? எத்தனை பொண்ணுங்க லைஃப்பில் விளையாடி இருக்க தெரியுமா? என்ன நினச்சிட்ருக்க ஜங்கு? அந்த பொண்ணுடா, அந்த பொண்ணு அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஆளுங்கெல்லாம் எவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்கும் தலைவன் நீ தானடா. உன்னை தாண்டா எல்லாமே வந்து சேரும். பார்க்கவே அருவருப்பாக இருக்குது ஜங்கு. எவ்வளோ கேவலமாக நடந்திருக்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறா. ஜங்குக்கால பேசவே முடியல. பெரியவனாடா நீ? உன்கிட்ட பணம்னு ஒன்று இருந்தா என்ன வேணாலும் பண்ணிடுவியாடா? உனக்கு அவ்வளோ இதுவா? அவ்வளோ என்னடா உனக்கு சைக்கோட்டிக்காக பண்ணணும்? இருக்கவங்களும் உனக்கு தெரியலையா? எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் என்ன இருக்குல்ல, அவ்வளோ அசால்ட்டாக பண்ணிட்டு பெயின் கூட தெரிஞ்சுக்காம போயிட்டேன். எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா எனக்கு? சி, இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லைடா. கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இங்கே பாரு, என்னை பார்த்து முறைக்கிறதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சமாச்சு நீ செஞ்ச தப்பை ரிக்ரெட் பண்ணி பாருடா அப்படின்ட்டு போயிட்டு இருந்திருப்பா. அவளும் அவங்க மம்மி டாடி கிட்ட போய் நின்றுட்டு இருந்திருப்பா. இப்போ ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒயினை கிராஸ் பண்ணி போகும்போது 1 செகண்ட் ஜங்குக் நிற்கிறான். நின்றுட்டு கொடூரமாக சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவனோட மவுத்துலேயே ஒரு பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். பட் ஜங்குக் ஸ்டில் அப்போ அப்படின்ட்டு ஒயின் கிட்ட வந்து இந்த மாதிரி கொடூரமாக சிரிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒயினும் இவன் என்னடா பண்ணுற போகிறான், கை என்ன பின்னாடி பிடிச்சிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் அவ்வளோ நிற்கிறா. ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே பின்னாடி இருக்க அந்த காட்செல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் தள்ளி விட்டுட்டு ஜங்குக் வந்து ஒயினோட பேக் நெக்கை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து ஒரு லாங் டீப்பாக கிஸ் பண்ணுவான். ஒயினுக்கு அதில் மூச்சே விட முடியாது. அவளோட ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அப்படியே தள்ளி விட்டுருப்பா. அது ஒரு டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒயின் தான் அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு பார்க்குறா, வாயில் கை வச்சுட்டு. இப்போது ஜங்குக் தான் அவனோட பிளட்டு வந்து அவனோட ஃபிங்கரால், ஐ மீன் அந்த லிப்ஸில் இருக்க ஃபிங்கரால் அப்படியே தொடச்சிட்டு ஒயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ரிவஞ்சு நல்லா கேட்டுக்கோடி, நீ எந்தோடது சாவு என் கையில் தாண்டி, கொஞ்ச நாள் ஹாப்பியாரு அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே போவான். ஒயினுக்கு என்னதான் இவன் இவ்வளோ நேரம் பேசினாலுமே அவன் ஜங்குக்கோட அந்த ஸ்டேட்மெண்ட், அவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் அவளே அறியாமல் அவ்வளோ தண்ணிலேருந்து கண்ணியாக வரும். என்ன பேசுறதுனே தெரியல. கண்ணில் தியேஜோட அவள் வாயை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த பிளட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக் போகிறத பார்த்துட்டு, போடா போ, நான் தான் அவனுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கேன்ல, என்ன பெருசாக பிடிங்கிற போகிறேன்? டேய் கேர்ள்ஸ்னால் அவ்வளோ இலக்காரமாக போச்சு உனக்கு. ப்ரெக்னென்சி வலியவே தாங்கிட்டோம். இங்கெல்லாம் அதில் வந்து வச்சு பார்த்தா கால் தூசு கூட வர மாட்டீங்கடா. என்னத்த பெருசாக பிடிங்கிற போகிற நீ? அவ்வளோ முடிஞ்சதை பிடுங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அவ்வளோ நினச்சிட்டு இருக்கா. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஒயினோட மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போது அவங்க அப்பா அம்மா தான் ஒயின்கிட்ட சொல்கிறாங்க, ஒயின்மா சாரி அம்மா, என்னை மன்னிச்சிரும்மா, ஒன்று நீ உன் வீட்லேயே இருந்திருந்தா கூட உனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்காதுல்ல அப்படின்ட்டு அவங்க அப்பா கண்ணில் தேஜோடு சொல்லிகிட்டு இருக்காரு. ஒயின் நம்மளை எந்திரிச்சிட்டு, அப்பா
அம்மா தயவு செஞ்சு இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நல்லா தான்ப்பா பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் பொறுப்பு இல்லை, அழுவாதீங்க அப்படின்ட்டு அவளும் கண்ணில் தீர்ச்சோடு சொல்கிறா. இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு நீ எனக்கு பொண்ணாக பிறந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. சரிம்மா, இனிமேல் நீங்கள் இரு, நீ தான் இங்கே வந்து குயின் மாதிரி, இனிமேல் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ட்டு குயினோட அப்பா, ஐ மீன் வந்து ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. அது குயின் பார்த்துட்டு, இல்லைப்பா, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு இங்கே இருந்தாலே ஜங்குக்கோட ஞாபகம் தான்ப்பா வருது. ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன வேற எங்கேயாச்சும் அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு அவளும் சொல்லவும் அவங்களால எதுவுமே பேச முடியாது. சரி ஓகேம்மா, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீ அங்கே போ, ஓகேவா அப்படின்ட்டு இவங்களும் ரேண்டமாக பேசுகிறாங்க. ஸோ இப்படி ஒரு 1 இயர் கிட்ட பாஸ் ஆயிடுது. இப்போவும் என் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா பாரிஸில். ஸோ இப்போது அவளோட வீடு தான் பார்த்தோன்னா நினச்சப்பெல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட். அந்த இடம் ஃபுல்லாக இவ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாள். அந்த வீடே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே வாயினா கையில் செஞ்சுதான் இருக்கும். ஸோ இப்போ அந்த பால்கனி சைட்லாம் பார்த்தோன்னா அது மாதிரி வெளிச்சமாக அந்த டிம் ஈவினிங் மாதிரி இருக்குது அந்த இடமே. ஸோ வந்து அவ்வளோ அழகாக அந்த கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கச்சே வாயின் வந்து பால்கனி சைடாக உட்காந்துட்டு அங்கே இருக்க ஸ்க்ரீன் பக்கத்துலேயே அந்த ஒயிட் ஸ்க்ரீன் பக்கத்தில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு யார்கிட்டயும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கா. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் தான். இப்போ வந்து இவள் பேசிகிட்டு இருக்கா. என்னடி வாயினா பார்க்க ரொம்ப அழகாக இருக்க போல், முன்னோட ரொம்ப அழகாயிட்டுடி வாயின் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க. அதுக்கு வாயின் பார்த்துட்டு, நீங்களும் தான் பார்க்க முன்னோட ரொம்ப எங்கா தெரியுறீங்க, நான் ஏதாச்சும் சொன்னேனா அப்படின்ட்டு அவளும் நக்கலாக சிரிக்கிறா. இதெல்லாம் வந்து அப்பா பார்த்துட்டு, அப்பா உன் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா வாயின், அப்படியே உன்ன மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஓகேப்பா, எனக்கு வெக்கமாக இருக்க, புகழாதீங்க அப்படின்ட்டு இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, சரி எவ்வளோ நாள் தான் வாயின் அங்கேயே இருக்க போகிற, அம்மா கூட இங்கே வந்து இருக்கலாம்ல, எங்களுக்கு நீ இல்லாமல் போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லவும், எல்லாம் வரலாம் வரலாம் அப்புறம் வரலாம் அப்படின்ட்டு சொல்லவும் இப்படி நல்லா சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேச்சே ஜங்குக்கோட அப்பா ஒன் செகண்ட் சேடாக ஃபேஸை வச்சுக்கிறாரு. இதுவாக நோட்டீஸ் பண்ணிட்டு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா இன்னும் 3 டேஸில் ஜங்குக் ரிலீஸ் ஆகுறான். என்னது ஜங்குக்கா அப்படின்ட்டு வாயின் வந்து இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தவ அவளையே அறியாமல் கண்லேருந்து ஒரு மாதிரி தியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி நிற்குது. என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியாப்பா அவன்தான் அப்படின்ட்டு ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அவர் தான் பார்க்குறான். இப்போ எப்படிப்பா இருக்கான், முன்ன மாதிரியே தானா? அப்படி இல்லைன்னு சொன்னாங்க வாயின். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லும் போதெல்லாம் என் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். எங்கேயோ நல்லா இருந்தால் சரி வாயின், ஆனால் அவன் மாறிட்டான்னு சொன்னது என்னால் நம்பவே முடியல வாயின், ஏன்னே தெரியல, நம்பணும்னு தோணலை அப்படின்னு சொல்லவும் வாயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. த சேம் டைம் ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே மறுபடியும் வந்துடுவானோன்ட்டு. சரியாப்பா வெளில வந்தோடனே எப்படி, ஐ மீன் ரிலீஸ் ஆகிட்டோன்னே எப்படி உங்கள் கூட தான் இருப்பானா அப்படின்னு கேட்கவும், தெரியலம்மா, அது அவனோட டிசிஷன், அது என்னவாக இருந்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அவன் எல்லாமே மாறிட்டதா இப்போ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏன்னே தெரியல, என்னால் அது நம்ப முடியல. சே இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லவும், சரி விடுங்கப்பா, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு. அப்புறம் அவன் ஏதோ எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னானா. என்னதுப்பா? அவன் வெளில வந்தோடனே எல்லா பிஸ்னஸும் அவனே எடுத்து ரன் பண்ணிக்கிறானா. கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அப்பாவே என்ன எதுவும் தேடி வந்துட மாட்டானே, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், சச்சா என்ன வாயின் இப்படி சொல்லிட்டேன், அப்படிலாம் எதுவும் இல்லை வாயின், அவன் அப்படிலாம் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் எனக்கு எவ்வளோ நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன்.
நீ எதுக்கும் கவலைப்படாத வான் அப்படின்னு சொல்லும். வான் எல்லாத்துக்கும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே வானும் காலை கட் பண்ணியிருப்பா. இப்போ கட் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது ஏசி ரூம்லேயே. ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. ஜங்குக் எங்கேயும் வந்துடுவானோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவளுக்கு ஜங்குக் இங்கே தான் என்னை பார்த்துட்ருக்க மாதிரிலாம் சென்ஸ் ஆகுது. சுற்றி முற்றி பார்க்குறா. பட் அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல. இப்போது எந்திரிச்சு பால்கனி சைட்லாம் போய் பார்க்குறா. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளிலலாம் பார்க்குறா. பட் அங்கே யாருமே இல்லை. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் ஒயின் காமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டு அவளே தேத்திட்டு இருக்கா. ஸோ எப்படியே நைட் டைம் பாஸ் ஆகுது. இப்போ டைம் ஒரு 10 o'clock கிட்ட இருக்கும். ஒயின் எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்போன்னு பார்த்து யாரும் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இந்த டேட்டில் யார் அப்படின்ட்டு ஒயினுக்கு 1 செகண்ட் பயமாயிருது. அது நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கச்சு ரொம்ப டோர் லைட்டாக தான் தட்டுவாங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த சவுண்ட் இன்னும் போயிட்டே இருக்குது. இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டே இருக்குது. ஜங்குக் தான் மறுபடியும் வந்துட்டானோன்ட்டு. ஜங்குக் ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுலாம் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப பதட்டப்படுறா. இவ திறக்கலான்ட்டு பொறுமையாக டோர் கிட்ட போயிட்டு இருக்குச்சு. ஓப்பன் த டோர் அப்படின்ட்டு ஒரு கொடூரமான வாய்ஸ் கேட்குது. அது ஜங்குக்கோட வாய்ஸானே டவுட்டாக தான் இருக்குது ஒயனுக்கு. இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படி ஸ்வெட் ஆகுது. அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோர் கிட்ட போகச்சு. அதை திறக்கலான்னு போகிறா. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடியுது. இதை நான் இப்பயும் சொல்லிக்கிறேன். இது ஏற்கனவே ஒரு ட்ரீம்ஸ் வேர்ல்டுங்கிற ஒரு சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சேனல் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ அது பாதியிலே விட்டது. இப்போ கண்டினியூ பண்ணலான்ட்டு இப்போ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இதோட நெக்ஸ்ட் எபிசோட்லாம் இந்த சேனலில் தான் வரும். ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு அந்த சேனலில் எதுவும் வராது. ஓகே, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சேனல் தெரியாதனமாக டெலீட் ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ இந்த சேனல் எப்பயுமே அப்படி ஆகாது. எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணியிருக்கேன். இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகே, அதுக்கு கொடுத்த மாதிரி சப்போர்ட் இதுக்கும் கொடுத்துருங்க. ஒரு வேளை தெரியலனா ட்ரீம்ஸ் வேர்ல்டுன்னு போய் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஓகே, பாய் ஆர்மீஸ். அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே, பாய் ஆர்மீஸ்.